அரசியலாயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள். அமெரிக்காவுடைய 47வது அதிபராக தேர்வு பெற்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற உடனே பல அதிரடியான அறிவிப்புகளை அறிவித்ததை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த அதிபராக பதவியேற்ற உடனே பிரின்ஸ் நாடுகளுக்கு அவர் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்காரு. காரணம் பிரின்ஸ் நாடுகள் சேர்ந்து பிரின்ஸ் கரன்சிங்கிற ஒரு பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து பிரின்ஸ் கரன்சிங்கிற ஒரு நாணயத்தை ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க. இந்த பிரிக்ஸ் கரன்சி வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அமெரிக்காவுக்கு பாதகமாக இருக்கும். அமெரிக்காவுடைய டாலருக்கு மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அப்படி ஒரு புதிய கரன்சியை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்கள் நாட்டு மேலே நான் 100% வரி விதிப்பு செய்ய நேருன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காரு. ட்ரம்புடைய இந்த எச்சரிக்கை பல நாடுகளுக்கு என்ன செய்ய போகிறதோங்கிற நிலையில் இந்தியா மட்டும் என்ன பண்ணுது, அமெரிக்காவுக்கு ஆதரவாக வெள்ளைக்குடி காட்டுறது மாதிரி அமெரிக்காவுக்கு இணக்கமாக சில நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு புது வியூகங்களை வகுத்திருக்கு. அந்த வியூகங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமாகவும் அதே சமயம் இந்தியா மேலே அமெரிக்கா கடுமையான வரி விதிப்புகளை விதிக்காமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்குங்கிற ஒரு வியூகம்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அப்படி அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் விட்ட எச்சரிக்கை என்ன, அந்த பிரிக்ஸ் கரன்சி வருமா வராதா, அதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, அதற்கு மோடி அவர்களான இந்திய அரசு எடுக்கக்கூடிய புது வியூகம் என்னங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். டாலர் வர்த்தகத்தை உலகம் முழுக்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லா நாடுகளும் அந்நிய செலாவணிக்கு டாலரை பயன்படுத்தி வர்றாங்க, அமெரிக்கா டாலரை. இந்த அமெரிக்கா டாலர் உலகம் முழுக்க செல்லுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவில் ஷாங்காய் மாநிலத்தை தலைமையிடமாக கொண்ட அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஈரான், சவுதி அரேபியா, எகிப்து, UAE, எத்தியோப்பியா, இந்தியா போன்ற பல நாடுகள் சேர்ந்த அந்த அமைப்பு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம ஒரு தனியாக கரன்சியை உருவாக்குவோம். இந்த கரன்சி அமெரிக்கா டாலரை போல் நாம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, பிரிக்ஸ் நாடுகள் டாலர் வர்த்தகத்திலேருந்து வெளியேற நினச்சா அல்லது டாலர் வர்த்தகத்தை குறைச்சா 100% வரி விதிப்பை அமெரிக்கா மேற்கொள்ளும் அப்படின்னு இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அவருடைய பிரதான நோக்கம் இந்த பிரிக்ஸ் கரன்சி வராமல் தடுக்கணுங்கிறது தான். அதுபோக டாலர் வர்த்தகம் தாண்டி இந்தியாவுடைய வரி விதிப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் மீது 20% கூடுதல் வரியை விதிக்கிறதுக்கும் ட்ரம்ப் முயற்சி எடுக்கிறதா ஒரு தகவல்கள் வருது. ஏற்கனவே கனடா, மெக்சிகோ மீது ட்ரம்ப் அவர்கள் 20% வரியை விதிச்சிருக்கிறாரு. அது இந்த 2025 பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்தே அமலுக்கு வருதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீனா மீதான வரியையும் அடுத்த வாரம் ட்ரம்ப் அறிவிக்க போகிறாரு. அதுக்கெல்லாம் பிறகு தான் இந்தியா மீதான வரி என்னங்கிறத அறிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. இதை ஜமாளிக்கிறதுக்கு தான் இந்தியா ஒரு புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த இந்தியா எடுத்திருக்கிற இந்த வியூகம் ஒரு வகையில் வெள்ளைக்கொடி காட்டுற மாதிரி தெரியும். ஆனால் அதே சமயம் அமெரிக்காவுடைய பகையை சம்பாதிக்காமல் அமெரிக்காவுடைய ஆதரவை பெறுற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிலையை அதிகரிக்கும். இதெல்லாம் சாதகமாக தெரிஞ்சாலும் ஒரு பாதகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுடைய உற்பத்தியுடைய திறன் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நம்ம இறக்குமதியை நம்பினோம்னா அது நம்ம நாட்டுடைய பலகீனத்தை காட்டுங்கிறத சில தகவல்களையும் இந்த தொழில் வல்லுநர்கள் சொல்கிறதாங்க. இப்போ அந்த அமெரிக்காவுடைய அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்து இந்தியா எடுத்திருக்கிற புது வியூகங்களில் ஒரு சில குறிப்புகளை தான் ஒரு தரவு பரவலாக பேசப்பட்டு வருது. அதில் ஒன்று,
அமெரிக்காவான பொருள்களுக்கு வந்து வரியை குறைக்க ஆலோசனை செய்து வருது இந்தியா. இப்போ அமெரிக்காவில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, அந்த பொருள்களுக்கு வந்து இந்தியா வந்து வரியை குறைச்சிட்டு அது சந்தோஷப்படும் அமெரிக்கான்னு நினைக்கிறாங்க. 2, அமெரிக்காவிலிருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்கிறதுக்கு இந்தியா முடிவு செய்கிறாங்க. இப்போ இது ஏற்கனவே இப்போ என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோமோ அதை விட அதிகமான பொருட்களை இறக்குமதி பண்ணோம்னா அமெரிக்கா வந்து பரவாயில்ல, இந்தியா நம்மள்கிட்ட நிறையா வணிகம் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம மேலே ஒரு அபிமானமாக இருப்பாங்கங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 3, சோயா பீன்ஸ், பால், வாகனங்கள், மருத்துவ கருவிகள், விமானங்கள், எலக்ட்ரானிக்கு, ஹைடெக் எந்திரங்கள், ஜவுளி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவிடமிருந்து அதிகமான பொருட்களை வாங்குறது குறித்து இந்தியா பரிசீலிக்கும் சொல்லப்படுது. 4வதாக வந்து ரசாயனங்கள் கொள்முதலை இந்தியா வந்து அமெரிக்காவிடமிருந்து அதிகமாக மேற்கொள்ளணும்னு எதிர்பார்க்கப்படுது. 5வது, டாலர் வர்த்தகத்தை விட்டு மாற மாட்டோம் அப்படிங்கிற இந்தியா மீண்டும் வந்து அமெரிக்காட்ட வந்து உறுதி அளிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே டாலர் வர்த்தகம் செய்யவே இந்தியா விருப்பம் தெரிவித்ததாகவும் பிரிட்ஜ் கரன்சி கொண்டு வர்றதில் அதுக்கு இந்தியாவுக்கு விருப்ப குறைவாகவும் அதற்கான ஆதரவு இல்லைன்னு சொல்லி தான் பிரின்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசனை நடக்கிறப்ப பிரிக்ஸ் நாடுகள்கிட்ட இந்தியா இந்த தகவலை வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல் வருது. 6வதாக வந்து இந்த இந்தியாவுடைய முடிவு அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறி இருக்கு. டாலர் வர்த்தகத்தை வந்து எதிர்க்கிற ரஷ்யா, சீனா போன்ற நாடுலாம் வந்து இந்தியாவுடைய இந்த முடிவை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. காரணம், இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, வியாபாரத்திலையும் பரப்பளவிலையும் மக்கள் தொகையிலையும் சீனாவுக்கு அடுத்தபடியாக பெருசாக இருக்கிற ஒரு இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு இப்படி சப்போர்ட்டாக போகிறது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லி தகவலாக கருத்து வெளியாகுது. 7வதாக அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக வசிக்கிற இந்தியர்களை நாடு கடத்த அமெரிக்கா திட்டம் போட்டுச்சு. அதை இந்தியா வரவேற்று சுமார் 18,000 பேர்களை வந்து முதல் கட்டமாக அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படலாங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அமெரிக்காவில் இந்த இந்தியா மேலே விதிக்க போகிற வரி விதிப்புகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அமெரிக்காவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இது மாதிரியான முடிவெல்லாம் வந்து இந்தியா எடுக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவலாக பேசப்படுது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி 2 தரப்புக்கு சமமாக சில விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து 2 தரப்புக்கு ஏற்ற முறையில் சில திட்டங்களை வந்து வகுக்கலாங்கிற ஒரு யோசனையும் இந்தியாவிட்ட இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு புதிய வியூகங்களை வந்து அமெரிக்காட்ட சொல்லுகிற போது சில விஷயங்களில் வந்து அமெரிக்கா விட்டு கொடுத்து இந்தியாவோட உறவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இந்தியாட்ட இருக்குது. எப்படி பார்த்தாலும் ட்ரம்ப் அவர்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவிட எந்த விதமான பகையும் இல்லாமல் அனுசரித்து போகிறதுக்கே விரும்புகிறாரு. அப்படி போகிறப்ப அமெரிக்கா இந்தியா மேலே வந்து கோபம் கொள்ளாமல் நட்பு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றனும், அதனால் அமெரிக்காவுக்கு வந்து வர்த்தக பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்தியாவுக்கும் சில வகையில் ஆதாயமாக இருந்தாலும் அதிகமான இறக்குமதி செய்கிறப்ப இந்தியாவில் உள்ள தொழில் வளங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு குறையுமோங்கிற அச்சமும் இருக்கிறதா தொழில் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எடுக்கக்கூடிய முடிவால் இந்தியாவுடைய தொழில் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி என்ன ஆகும், தொழில் வளத்துடைய முன்னேற்றம் என்னமாகும், அமெரிக்காவில் இருந்து முதல் ஸ்டெப்பாக 18,000 பேரை இந்தியாவை கூட்டிகிட்டு வந்துட்டால் இன்னும் மீது பேர் எப்போ வரவழைக்கப்படுவாங்க, இப்படிலாம் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து அமெரிக்காவுக்கு வெளிநாட்டில் வசித்து வருவாய் ஈட்டின இந்தியர்களுடைய வருமானம் பாதிக்கிறப்ப இந்திய பொருளாதாரத்தில் எந்த வகையில் மாற்றம் ஏற்படுங்கிற பலதரப்பட்ட கருத்துக்களும் பேசப்பட்டு வந்த நிலையில் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற செய்திகள் உலகத்தில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்களுடைய வீட்டுக்கு 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.